ஹெல்மெட் வாங்கும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்? ஹெல்மெட் வாங்குறதுனா லிட்ரலாக மணி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு போகாதீங்க. உங்களுக்கு எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் வந்து உங்களுக்கு ஹெல்மெட்ஸ் இப்போ கிடைக்கிது. ஹெல்மெட் கம்பல்சரின்றதுக்காக ஏதோ ஒரு ஹெல்மெட் போட்டுக்கணுன்றது மட்டும் மைண்டில் வச்சுக்காதீங்க. உங்களோட எக்ஸாக்ட் ஹெட் சைஸுன்னு ஒன்று இருக்குது. ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற ஹெல்மெட் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தாகணும். செகண்டரி அது ஃபிட் கரெக்டாக இருக்கணும். தேர்டாக வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஐஎஸ்ஐ ஆர் டாட் ஆர் இசிஇ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்றாச்சும் இருக்கணும் மினிமமாக. நார்மலாக ரோட்டில் பிளாட்ஃபார்மில் விற்கிறாங்க, அவசரத்துக்கு ஒரு 300 400 பைக் எடுக்கிறதால நீங்கள் பார்த்துக்காதீங்க. 1,00,000 ரூபா கொடுத்து இப்போ பைக் எடுக்கிறதே அவ்வளோ ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அது இது நிறைய இருக்குது. 1,00,000 rupees பைக்குன்றது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸ்கூட்டியே 70,000க்கு ஆகிடுச்சு. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 4,000 ஒரு 3,000 கொடுத்து ஹெல்மெட் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது வந்து பைக் ஓட்டுறவங்களுக்கு ஹெல்மெட்டை தவிர்த்து பெரிய வேறு சேஃப்டியே கிடையாது. ஹெல்மெட் தான் மெயினானது. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் வாங்கும்போது லீகலாக செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கும்? ஓகே, இப்போ வந்து நீங்கள் யூஸ்ட் வெஹிக்கிள் ஏதாச்சும் ஒரு யூஸ்ட் வெஹிக்கிளை வாங்க போகிறீங்க. இப்போ தான் போய் பையரை பார்க்குறீங்க. அது இல்லாட்டி இப்படி ஓஎல்எக்ஸாக போகிறீங்க, இல்லைனா தெரிஞ்சவர் மூலியம் போகிறீங்க, ஒரு டீலர் மூலியமாக போகிறீங்க, எப்படி வேணாலும் போங்க. அந்த மூலியமாக போனப்போ வண்டியோட ஜென்ரல் செக்கு அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீகலாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம் 28 ஃபார்ம் 29 இது நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை. எந்த டீலரும் தேவையில்லை, எந்த ஏஜென்ட்டும் வேண்டாம், யாரும் வேண்டாம். நீங்களே கூகுளில் ஃபார்ம் 28 ஆர்டிஓ ஃபார்ம் 28 ஃபார்ம் 29 அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபார்ம் வந்துடும். ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஸோ பர்சன் கிட்டேருந்து நான் வண்டி வாங்குறேன்னு சொல்லிட்டு அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். அவங்களோட டீட்டெயில்ஸ், யாருக்கு விற்கிறாங்க அவங்கன்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ரெண்டுத்துமே ஃபில் பண்ணி பையரோட சைனும் இருக்கும். அதாவது நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட சைனும் போடணும். யார்கிட்டேருந்து வாங்குறீங்களோ அவங்களோட சைனும் போடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு காப்பி நீங்கள் யார்கிட்டேருந்து வாங்குறீங்களோ அவங்களுக்கு கொடுப்பீங்க, இன்னொரு காப்பி நீங்கள் வச்சுப்பீங்க. இதுதான் உங்களுக்கு மெயின் ப்ரூஃபே. என்னென்னா அவர் வண்டி விற்றுட்டதாகவும் நீங்கள் வண்டி அவர்கிட்டேருந்து இந்தந்த தேதியில் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினதாகவும் இருக்கும். அதை நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் ஆர்டிஓ, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த ஆர்டிஓ, உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் எந்த ஆர்டிஓவோ அந்த ஆர்டிஓவில் போய் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ஓசி கொடுத்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து உங்கள் நேமுக்கு மாற்றுவாங்க. இது வந்து வித்தின் ஸ்டேட். தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற வண்டியை தமிழ்நாடுக்குள்ளேயே நீங்கள் மாற்றிக்கிறீங்க. நான் டிஎன் ரெஜிஸ்டர்டு பைக்கை வாங்கி டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே மாற்றிக்கிறேன் அப்படின்னா இதுதான் ஃபார்மாலிட்டி. அதே வந்து நீங்கள் அதர் ஸ்டேட் ஏபி ஆர் தெலுங்கானா ஆர் கேரளா ஏதாச்சும் எடுத்து மாற்றுறதா இருந்தால் அதுக்கான எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதோட டேக்ஸ் எக்ஸஸ் வந்து நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். மற்றபடி வந்து சேம் ஸ்டேட்டுக்குள்ளே அப்படின்னா அதோட ஜென்ரல் ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு 1,000 or 2,000 தான் வரும் அப்ராக்ஸ். ஐம் நாட் ஷுர் அபவுட் தட். அது மட்டும்தான் இருக்கும். அதுவே வந்து நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து எடுத்து உங்களோட டிஎனுக்கு மாற்ற போகிறீங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் டிஃப்ரென்சியேஷனை நீங்கள் கண்டிப்பாக பேர் பண்ணுறதா இருக்கும். செகண்ட் ஹேண்ட் பைக்ஸை வாங்கும்போது மெக்கானிக்கலாக செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கும்? மெக்கானிக்கல் சைட்லேருந்து நான் முதல்ல வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நான் பர்சனலாக ஒரு வண்டி வாங்க போகிறேன் அப்படின்னா ஓட்டுறதுக்கு முன்னாடியே பார்க்குறது பாடி கண்டிஷன் டெஃபினட்டாக பார்ப்பேன். ஒரு பாடியை வச்சே வந்து சொல்லலாம் எவ்வளோ அடி வாங்கியிருக்கு, என்ன எது எங்கே உடஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. செகண்டரி டயர்ஸை பாருங்கள். டயர்ஸ் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள். டயர்ஸ் நல்ல கண்டிஷனாக இல்லையா. டயர்ஸ் வந்து உங்களுக்கு சென்டரில் பார்க்க நல்லாயிருக்கும், தேஞ்சிருக்கும். சைட்லலாம் வந்து பயங்கரமாக ஒன்றுமே லைட்டாக ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. அதனால் வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, அது இன்னொரு 10,000 kilometers ஓடும், இல்லைனா 5,000 kilometers ஓடணும். அப்படி கிடையாது. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ரோட்டில் தான் ஓட்ட போகிறோம். ஸோ சென்டரில் தான் உங்களுக்கு சீக்கிரமாக போயிடும். ஸோ சென்டரில் பாருங்கள் உங்களுக்கு அது எவ்வளோ ஃப்ளாட் ஆகிடுச்சு, grip இருக்கா இல்லையா அது செக் பண்ணிக்கோங்க. மூணாவது இன்சூரன்ஸ் அப் டு டேட் போட்டாங்களா, அது பம்பர் டு பம்பரா, தேர்ட் பார்ட்டியாக எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு அந்த ஷோரூமில் கொடுத்து நீங்கள் வந்து அதோட ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு ஆக்சிடென்டல் ரிப்பேர்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் சர்வீஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி செக்கப் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஓட்டும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோடனே இன்ஜினோட நாய்ஸ். எந்த ஒரு அப்நார்மல் இன்ஜின் நாய்ஸாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போய் பார்க்குறது தான் ரொம்ப நல்லது.
உங்களுக்கு அப்நார்மலாக இன்ஜின் நாய்ஸ் கேட்குது, அவங்க வந்து இல்லை நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன், அது போட்டிருக்கேன் இது போட்டிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு அந்த நாய்ஸ் வருது, இல்லை ஆயில் மாற்றினா சரியாயிடும் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா டெஃபினெட்லி டோன்ட் பிலீவ். நான் யாரையும் குத்தம் சொல்லலை, ஐம் ஜஸ்ட் சேயிங் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு பர்சனை ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணிக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் ஓட்டும்போது உங்களோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் செக் பண்ணிக்கோங்க, கிளச் கேபிள்ஸ் செக் பண்ணிக்கோங்க, டயர்ஸ், பிரேக் பேட்ஸ், செயின் இது மட்டும் செக் பண்ணாலே போதும். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் பேசுங்க. ப்ரைஸ்லேயும் சரி ஒரு பிராண்டுக்கும் ஒரு டிப்ரிசியேஷன் வேல்யூ இருக்கும். ஒரு பிராண்ட் வந்து 3 years ஓல்டு தான் இருக்கும், பட் வந்து அதோட டிப்ரிசியேஷன் வேல்யூ ரொம்ப ஹெவியாக இருக்கும். பட் இன்னொரு பிராண்டுக்கு வந்து 10 years இருந்தாலும் அதோட டிப்ரிசியேஷன் வேல்யூ பெருசாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்தால் ஓகே, அப்படி இல்லைனா ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போயிட்டு கரெக்டான ப்ரைஸ் வச்சு வாங்கிக்கோங்க. ஸோ தட் வுட் பி பெட்டர்.